ஹாப்பி பர்த்டே. சரி மாப்ள கொஞ்சம் பொறுமையா இருடா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? மாப்ள கோவப்படாதடா. இந்த பிளான் எல்லாம் உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி பண்ணதுடா. ஹாப்பி பர்த்டே கண்ணா. ஏய், எனக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாளா? ஆமா, நான் உன்னோட அம்மா சீதாலட்சுமியை தேடி போனப்ப எனக்கு உன்னோட ஸ்கூல் டிசி கிடைச்சது. அதுலதான் உன்னோட பர்த்டே இன்னைக்குன்னு தெரியும். அதை சர்ப்ரைஸா கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். மாப்ள ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியா? ஏய். அண்ணா, எனக்காக நீ இவ்வளோ பெரிய பார்ட்டி ரெடி பண்ணணும்னு நினைக்கவே இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணா, ரொம்ப சந்தோஷண்ணே. அண்ணா என்னாச்சு? டே திவா, அங்கே பாரு. பாத்தீங்களாண்ணே, நம்ம பழி வாங்கறதுக்காக அவளை தலையில கட்டி வச்சா இவன் அவ கூட குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டான். அங்க பாருண்ணே, எவ்வளவு சந்தோஷமா ஆடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. டேய், இதுக்கப்புறம் இவங்களை விட்டா சரி வராது. போகிற பக்கம் பார்த்தா இவ அவனை நமக்கு எதிராக திருப்பி அவ சவால் விட்ட மாதிரி வீட்டையே நம்ம கிட்ட மீட்டு வைப்போம். நீ சொன்னது தான்டா சரி. 2 பேரையும் பிரிச்சிட வேண்டிதான். அப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்குண்ணே. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. அதானே, ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தமா ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்கள் கூட மேலிடத்துல பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதான் நீங்கள் கொஞ்சம் பேசி சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல ஸ்டேஷனாக பார்த்து என்னை மாற்றி விட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். என்னையா சிட்டியில் போஸ்டிங் வாங்கி சேவ் பண்ண போறியா? கிடைக்கிற சில்லறைக்காக தானே பேசிகிட்டு இருக்க. அவன் சென்னை சிட்டியில் போஸ்டிங் வாங்குறதுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்துட்டு வாயை முடிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீ என்னடானா வாரத்தில் 4 நாள் வணக்கம் வச்சுட்டு ஓசிலேயே அந்த வேலையை முடிக்கலான்னு பார்க்குற இல்லை? ஆமாம், உன்கிட்ட அந்த நுங்கம்பாக்கம் ஆள் கலெக்ஷன் சொல்லியிருந்தேன், அதை விசாரிச்சியா? இல்லைண்ணே, அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே. அவன் இந்த வேலையே உன்னால் முடிக்க முடியல, இதில் உனக்கு ப்ரொமோஷன் ஒரு கேடு. இதில் வேற வட்டிக்கு வேற கடை வாங்க வேண்டியது. ஆமாம்,
3 பொம்பளை கேஸில் மெமோ இருக்குல்ல நீ, உனக்கெல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். டக்கு டக்கெல்லாம் மூவ் பண்ண முடியாது. எலெக்ஷன் வேறு வருதியா, கட்சியிலேருந்து ஒரு முக்கியமான ஆள் வராங்க. அவங்கள பார்த்துட்டு அப்புறமா மேட்டர் டீல் பண்ணுறேன். விஷயம் கன்ஃபார்மு. மாப்பிள்ளை விழுந்துட்டான். மாறுனது சிஸ்டர் இல்லை, மாப்பிள்ளை தான். நேற்று மலையில் இவங்க 2 பேரும் விரிக்க பார்த்துட்டு இருக்கும்போதே நினச்சேன் இதுவும் நான் சிங்கிலே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கன்ஃபார்ம்டா. ஏன் மாப்பிள்ள ஏதாவது புதுசாக இருக்கா என்ன? ஆமாண்டா, ஆ எல்லாமே புதுசா இருக்கு. என்ன புதுசாக இருக்கு? அது என்னோட வாழ்க்கையில் தடவையா என்னோட பர்த்டே, அதாவது என் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கேன். எனக்கே தெரியாத என் பிறந்தநாளை கண்டுபிடிச்சு அதுக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்டினதெல்லாம் எனக்கு அப்படியே நினச்சி பார்க்கவே முடியலடா. அதெல்லாம் பயங்கர புதுசாக இருக்குடா. டேய், அது நேற்று 2 பேரும் எந்த கவலையும் இல்லாமல் மழையில் செம்ம ஆட்டம் ஆடிட்டோம். இப்பெல்லாம் அவன் என் மேலே காட்டுற அக்கறை எல்லாம் வேற மாதிரி. அதுவும் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிரச்சனை பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்தா பாரு, அதெல்லாம் அப்படியே எனக்கு புதுசாக இருக்குடா. எனக்கும் புதுசாக தான் இருக்கு. அவெல்லாம் கண்டிப்பாக நம்மளெல்லாம் லவ் பண்ண மாட்டான். டேய், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காடா. அவளுக்கெல்லாம் நம்ம மேலே காதல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அது என்னடா ஒரு இடத்துல நில்லண்டா. நீ மட்டும் உட்காந்துருக்க. வா, இந்த பக்கமே வா. சொல்லு, நானே சொல்கிறேன். சரி, ஓகே. என் சிஸ்டர் இவ்வளோ விஷயம் உனக்காக பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? என்ன இவ்வளோ யோசிக்கிறான்? பயமுடிச்சிட்டான். டேய் டேய் டேய், அது வேற ஒன்றும் இல்லைடா. ஒரே வீட்டில் அவ கூடவே இருக்கேன்ல, அதனால கொஞ்சம் பாவம் பார்த்து இறக்கப்பட்டு எனக்காக பண்ணியிருக்கா. அவ்வளோதான். இங்கே பாரு, அது ஒன்றும் கிடையாது. லவ் இருந்தாலும் அதை பண்ணலாம்.